எல்லா குடும்பத்துக்குமே தனித்தனியா 1 லட்சம் ரூபாய் காசோலை நீங்க முதல்ல கொடுத்துடணும். அதெல்லாம் வங்கி கணக்கு போயிடும். நாளைக்கு வந்து பணம் கொடுத்துருங்க எல்லாருக்கும். எமர்ஜென்சி ஏதாச்சும் செலவு இருக்கும் அதெல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்துக்குமே மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வரணும். வீடு இல்லாதவங்களுக்கு மோடி வீடு, அதெல்லாம் நீங்க ஒரு குடும்பம் ஸ்டடி பண்ணி சொல்லணும். யாராச்சும் படிச்சிருக்காங்களா, வேலை இல்லாமல் இருக்காங்களா, படிக்க போறாங்களா, ஸ்காலர்ஷிப் தேவையான தனித்தனியா ஒரு குடும்பத்துக்கு நம்ம உதவி பண்ணிடலாம். சரிங்களா? நாங்க இருக்கோங்கம்மா, நாங்க இருக்குங்கம்மா. சரிங்கம்மா. முதல் கட்டமா நாளைக்கு உதவி பண்ணிட்டு ஒரு குடும்பமா நாங்க இந்த கள்ளச்சாராயத்தை படிச்சுட்டு இருக்கிறீங்க ஐயா. கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கணும் ஐயா, ஒழிக்கணும் ஐயா. பாருங்க ஐயா, நாங்களும் போராடிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கோம். போன ஆண்டு மறுபடியும் இந்த வருஷம் தைரியமா இருக்குமா? நான் ஒரு நிமிஷம் தைரியமா இருக்கு. பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம். சரிங்க ஐயா. ஐயா நாங்க உறுதியா பண்றோங்க ஐயா. என்னுடைய வேலை என்னன்னா, முதல் கட்டமா உங்களுக்கு ஒரு நிதி உதவி எமர்ஜென்சிக்கு தேவைப்படுங்க ஐயா. ஒரு குடும்பம், ஏன்னா ஒரு இடத்துல படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க, ஒரு இடத்துல படிச்ச குழந்தைங்க இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வீட்டுல அவங்க என்ன கேட்டாங்க, வீடு கட்டி கொடுங்க, எங்களுக்கு வீடே இல்லை. சோ ஒரு குடும்பம் ராஜேஷ் அண்ணன் நம்ம தலைவர்கள் வந்து ஒரு குடும்பமா மறுபடியும் உதவி செய்யறோம். மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வரோம். சரிங்களா? காலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களே போன்ல என்கிட்ட பேசினாங்க. எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நான் எல்லாம் மேல சொல்லிடுறேன். ஒரு குடும்பத்துக்கு உதவி. சரிங்களா? லோன் தேவையா எல்லாமே ஃபர்ஸ்ட் செக்கை கொடுத்துட்டு ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பாருங்க. குடும்பம் எப்படி இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்களா, ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நோட்டு போட்டு நீங்க கொடுக்கணும். நாளைக்கு நீங்க சம்பத்தண்ண மாவட்ட தலைவர் அருள் இருக்கிறாங்க. ஆமாங்க, நாங்க இருக்கிறோம். புரியுதுங்க. அதான் நாளானிக்கு முதல் கட்டமா காசோலை கொடுத்துறோம். ஆமா, புரிஞ்சுக்கிட்டேங்க. நாங்க ராஜேஷ் தான் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. முதல் கட்டமா உங்களுக்கு நாங்க நிதி உதவி செய்யறோம். குடும்பம் எல்லாரும் தைரியமா இருங்க. அண்ணா இல்ல நமக்கு என்ன ஆக போகுதுன்னு பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் நாங்க திட்டங்கள் கொண்டு வந்து பேசுறோம். தெரியுங்கம்மா? தைரியமா ராஜேஷ், நீங்க இதெல்லாம் சமாதானப்படுத்தணும். என் பேர் 4 மணிக்கு சாயந்தரம்ல கவர்மெண்ட்ல சேர்த்துட்டாங்க. ஒரு பாக்கெட் தான் அம்மா குடிச்சாங்க. கூட்டு போய் காப்பாற்ற முடியாது. திருப்பி மெடிக்கல் காலேஜ்ல வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் சாமி, அந்த மதுக்கடையா மூடுங்க சாமி. அந்த மதுக்கடையா இருக்கக்கூடாது சாமி. எத்தனை சாமி உயிர் இப்ப காணாம போய் சாமி. அவங்க கொண்டாட்டி பிள்ளைல என்ன சாமி 10 வயசு பிள்ளைலாம் குடிச்சு சாமி. எத்தனை வேணாம் சாமி. இந்த மதுக்கடையை மாத்திரம் சாமி. மதுக்கடையா சாமி.